கல்யாண வீடுகளில் பேசுகிற மாதிரி பேச்சு இருக்கக்கூடாது. கல்யாண வீடுகள்னால் என்ன தெரியுமா? அதில் பேசுகிறதுங்கிறது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி. யார் பேச்சையும் யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பேசணும். நான் ஒரு தடவை திருச்சிக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். 3000 பேர் வந்திருந்தாங்க. நான் தான் பேச்சாளன். 3000 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் உட்காந்துருந்தேன். இனிமேல் கல்யாண வீட்டுக்கு பேச போகக்கூடாதுன்னு நினச்சேன் பாருங்க. அப்போ ஒரு கோஷ்டி வந்து நீங்கள் கல்யாண வீட்டில் பேசணும். யோ யாரும் கேட்க மாட்டாங்கய்யா அப்படின்னேன். அவர் கேட்க மாட்டேன்ட்டார். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதே தான் நடந்தது. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. இங்கேயாவது போடியம் இருக்குது. போடியத்துக்கு ஒரு அழகான அந்த புத்தக திருவிழாவுடைய அந்த கூண்டோடு அழகாக வச்சுருக்குறீங்க. அதுக்கு ஒரு பாராட்ட சொல்லுவோம். இங்கே போடியம் இருக்குது. அங்கே ஹேண்ட்மேக்கு என் கையில் கொடுத்து என்னை பேச விட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டியாச்சு. பெரியோர்களே தாய்மார்களே 2 வார்த்தை தான் அங்கே சொன்னேன். 2 வார்த்தை. 300 பேர் மேடைக்கு திடுதிடுன்னு ஓடி வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசு கொடுக்குறோம்னு என்னே தள்ளிக்கிட்டே போகிறாங்க. அப்படி ஓரமண்டல இங்கிட்டு இல்லை, இந்த பக்கம் விளக்கு, அந்த பக்கம் போ. நானும் விடலை. தமிழ் படித்தவன் பாருங்க. அங்கே 10 பாட்டு, இங்கே 8 தொகை, இங்கே குறுந்தொகை. ஏன்னா பெருந்தொகை வாங்கிட்டேன் பேசுகிறதுக்காக. இதுக்கு நடுவில் ஒரு பாட்டி வந்து என்னையை தொட்டு அந்த ரூம்குள்ளே போய் பேசியா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. எவ்வளோ நல்ல பாட்டி பார்த்தீங்களா? தனியாக பேசுகிற பையன் இங்கே பேசுனேன்ன, அங்கே பேசுனேன்ன. ஏன் அதுக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து ஜன்னல் திறந்து பேச மாட்டேனா? கேட்குறேங்க. நான் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தடவை வாரியார் சாமி ஒரு பையனை கூப்பிட்றாரு. மேடைக்கு வர்றா. உன் பேர் என்ன சொல்கிறான். எத்தனாவது படிக்கிற? 8வது. உங்கள் வீட்டில் நீ எத்தனாவது பிள்ளை? நான் தான் சாமி கடைசி அப்படின்னா. அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா முடிவு பண்ணணும். போயிட்டு வா, இந்த புஸ்தகம். ஒரு தாத்தாவும் பேரனும் உரையாடுற மாதிரி. இதில் ரொம்ப இதுக்கு புரியல போட்டிருக்கேன். நானாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஜோக்கு புரியுதா? புரிஞ்ச மாதிரி தெரில. புரியலைன்னா சொல்லிடுங்க, தமிழில் பேசுகிறேன். இப்போ நான் தமிழில் தான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு அந்த சந்தேகத்தை உண்டாக்கிட்டே இருக்கீங்க. ஒருவேளை என் மதுரை தமிழ் உங்களுக்கு புரியலையா? இல்லை புரியுதில்ல? இந்த வடிவேல் படத்து மாதிரி நான் பேசுகிறது புரியுதில்ல? நான் நல்லா தானே பேசுகிறேன் அப்படின்னு கேட்பார்ல சங்கிலி முருகன். என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு கேட்பார்ல, அதில் வரும்ல நான் நல்லா தானே பேசுகிறேன் அப்படின்னு கேட்பார்ல சங்கிலி முருகன். அது மாதிரி. சரி, இது எதுக்குன்னா, நாம் வந்து கேட்டுட்டு இன்றைக்கி நான் உள்ளே வர்றப்ப எவ்வளோ பேர் என் கூட வந்து புகைப்படம் எடுத்தாங்க தெரியுங்களா? அது எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் பேராசிரியர், அவர் அறிமுக ஆசிரியர் சொன்ன மாதிரி பேராசிரியர், புத்தகம் எழுதியிருக்கேன். அதே மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எல்லாவற்றுக்கு மேலே வெள்ளித்திரையும் சின்னத்திரையும் எனக்கு ஒரு அறிமுகத்தை தந்திருக்கின்றன. வெள்ளித்திரைன்னா சினிமா, ரஜினி முருகன் தொடங்கி எல்லாம். சின்னத்திரைன்னா இப்போ 9 மணியானா இன்றைக்கி போக மாட்டேங்க. சிங்கப்பெண்ணே இன்றைக்கி நாடகம் இல்லை, எதுக்கு போகணும்? அதை நான் இங்கே வந்துட்டேன்ல, அதில் நடிக்கிறதுனால அதையும் பார்ப்பேங்க. இப்போ இந்த பன்முகத்தன்மைங்கிறது எதுக்காக தெரியுங்களா? எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஒரு முறை பிறக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் கற்றுக்கொள்ளணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. திருக்குறள். அது கேட்குறாரு, நம்மளை பார்த்து திருவள்ளுவர் கேட்குறாரு, ஏப்பா நீ படித்தா உனக்கு ஊரே சொந்த ஊர், எல்லா ஊரும் சொந்த ஊர். நீ படித்தா உனக்கு எல்லோரும் சொந்தக்காரங்க. அப்படி இருக்கப்ப நீ ஏன்ப்பா சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேங்கிற? எப்படி பாருங்களேன், சாகிற வரைக்கும் படிக்கணுமா? நம்ம எதுக்காக படிப்போம் தெரியுமா? +2 முடிக்க படிப்போம், டிகிரி முடிக்க படிப்போம், வேலைக்கு படிப்போம், ப்ரமோஷனுக்கு படிப்போம், அப்புறம் ஜென்மத்துக்கும் படிக்க மாட்டோம். நல்ல வேளை நம்முடைய முதல்வர் அவர்கள் புத்தக திருவிழாக்களை ஊர்தோறும் நடத்த வேண்டும் சொன்னதுனால நம்ம வந்து விடாமல் படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ மனுஷபுத்திரன் அவர்கள் எப்படியான கதைகளை சொல்லிட்டு முடிக்கிற போது ஒரு கவிதையில் முடிச்சார் பாருங்க. என் கவிதைக்கு வண்ணம் பூசுங்கள் அப்படின்னார். கேட்கவே அருமையாக இருந்தது.
வண்ணத்துக்கும் சிற்பத்துக்கும் வேறுபாடு தெரியுங்களா? வண்ணம்னா கலரு, தமிழில் சொல்கிறேன் கலரு. சிற்பங்கிறது கல்லில் செய்கிறது. வண்ணத்துக்கும் சிற்பத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. வண்ணம் கூட்ட 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 அழகாகும், சிற்பம் குறைக்க 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 அழகாகும், அவ்வளோதான். கல்லில் உடைக்க 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 அந்த உருவம் வரும். ஓவியத்தில் அப்படி கூட்ட 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 அருமையாக அழகாகும். இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சு போகிறப்ப கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க? ஒரு 5 பேரை உட்காந்துருந்தாங்க, என்னன்னு தெரில. நாங்களும் உட்காந்துருந்தோம். என்னத்தையோ கூட்டணும் பெருக்கணும்னாங்க. குப்பையாக கிடக்கு போல் இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். இங்கே கேட்குற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம அறிவுக்குள்ளேயோ போனால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாதுங்க. செல்வத்துள் செல்வம். அருமை அருமை அருமை, பிரமாதம். செல்வத்துள் செல்வம். நல்லா நம்ம சொல்லாமல் ஏங்க இப்போ ஜெயிச்ச அவர் பேர் என்ன, ட்ரம்ப்பாக சொல்ல போகிறார் திருக்குறளை. நம்ம தானே சொல்லணும். செல்வத்துள் செல்வம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசாமல் உட்காந்துருந்தேன் என்ன அர்த்தம்? எதுக்கு கேட்குறேன்னு தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தால் கேட்குறேன். ஒரு ஊரில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி பழகிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது இந்த திருக்குறளில் 5 இடத்துல செல்வம்ங்கிறாருங்க. மொத்தமே 7 சொல்லு தான் திருக்குறள். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு. மெய், வாய், கண், மூக்கு, செவி 5லையும் செல்வத்தை நுகர்றோம். எப்படி? மெய் இந்தா வாட்சி மோதிரம் எல்லாம் போட்டுருக்கோம். வாய் தின்னே தீத்து போடுறோம். கண் பார்க்காதது இல்லை, மூக்கு நுகராதது இல்லை. இந்த நாள்லையும் நாம் நுகர்ந்த எல்லாமே, தின்ன எல்லாமே, பார்த்த எல்லாமே அழிஞ்சு போயிருமாமுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, ஒரு குண்டு போடுறாங்க, இருந்த கட்டடம் மண்ணோட மண்ணாக போயிடுது. அதை காணோம், அது அழிஞ்சு போடணும் நம்ம கண்ணில் பார்க்குறோம். அந்த பொருள் அழியும், உண்ட உணவு மாறும், நுகர்ச்சி மாறும். ஆனால் காதில் கேட்ட ஒரு செய்தி நமக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாதுங்க. அதனால தான் பிள்ளைகளை பள்ளிக்கூட்டில் சேர்த்து விட்றோம். ஒருமைக்கென் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும். அப்படியே இன்றைக்கி எதுக்கு தெரியுமா இவ்வளோ தயார் பண்ணுறேன்? இன்றைக்கி தலைப்பு கடுமையான தலைப்பு, பயந்து ஓடி போயிடாங்க, சொல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கல்யாண வீடுகளில் சில பேரை பேச கூப்பிட்டா நல்ல வார்த்தையே பேசுகிறதில்ல. நான் ஒரு கல்யாண வீட்டில் பேச போயிருக்கேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாரு. மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். வார்த்தை, இல்லறம் என்பது பெரிய காடு, அங்கே சிங்கம் உண்டு, ஓநாய் உண்டு, கரடி உண்டு, கருங்குரங்கு உண்டு. அவன் நடுங்கிறியா மாப்பிள்ளை? இதெல்லாம் சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு. இப்படியா பேசுவாங்க? வாழ்த்தில் போய் எப்படி வாழ்த்தணும்? வெண்ணிலாவும் வானும் போல பாரதாசன் சொல்கிறார் பாருங்க. வீணை அடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு. யார்? பாரதி. அப்படி வீணை வாசிக்கிற போது தானங்க அதனுடைய அருமை தெரியும். ஒன்றும் வேண்டாம், மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு பாக்கியலட்சுமின்னு ஒரு படத்தில் வரும். அந்த பாட்டுக்கு முதல்ல ஒரு பிஜிஎம் வீணை வரும் தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், மாலையிட்ட மங்கையா பாக்கியலட்சுமியில் மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழின்னு சுசிலா குரலில் கண்ணாசன் எழுதுகிற பாட்டு. நம்முடைய இசைஞானி சொன்னாருங்க, பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கப்ப என்னை திசை திருப்பிடுறது இந்த பாட்டு தான். நான் போயிட்டுருக்கப்ப ஒரு டீ கடையில் இந்த பாட்டு போடுறாங்க. இளமையெல்லாம் வெறும் கனவு மயம், இதில் கழிந்தது சில காலம். நம்ம வாழ்க்கையில் இளமையெல்லாம் போயிடுச்சு, எதிர்காலம் என்ன, அடுத்து வருவது என்ன அப்படின்னு தெரியாமல் மயங்குது எதிர்காலம்னு பாடினப்ப நான் மயங்கி நின்னேன். என் எதிர்காலம் என்னன்னு, என் எதிர்கால இசைதான்னு தீர்மானித்தேன். தீர்மானிக்க வைத்தது எம்எஸ் சுசிலானுடைய இசை, கண்ணாசனுடைய வரி, சுசிலாவினுடைய குரல். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஒரு பாட்டுக்குள்ளே இம்புட்டு விஷயம் இருக்குது. சரி, இன்றைக்கு
பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது படிப்பது எதற்காக என்றால் இன்புற்று மகிழத்தான் என்று பேச 2 பேர். இன்புற்று மகிழத்தான்னா என்ன அப்படின்னா, தமிழில் ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்க ஹாப்பியாக. எப்படி பட்டிமன்றம் ஆகிப்பாச்சு பாருங்க. முந்தியில் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். இந்த மேஜர் சுந்தரராஜன் ஒரு நடிகர் இருப்பார், அவர் தான் நல்லா பேசுவார். கமான் உள்ளவா, சிட் டவுன் உட்காரு, கெட் அவுட் வெளியே போ. இப்போ தமிழில் சொல்லிவிட்டு இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. பக்கத்தில் இருந்தவர்கிட்ட இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா? அவர் அப்படின்னா அப்படின்னு கேட்டார். இந்த பேருந்து மைய பேருந்து நீ என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஐயா இந்த பஸ் ஸ்டாண்டு கேட்டேன். அப்படி தமிழில் கேட்டு தொலை வேண்டி தானே. பேருந்து மைய பேருந்து புரியாதான், பஸ் ஸ்டாண்டு புரியுமா? சரி, இப்போ இலக்கியங்களை நாம் ஏன் படிக்கிறோம்? அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்காக படிக்கிறோம். 2 பேர் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் யாருன்னா கேட்டால், அப்படி மகிழ்ச்சிக்காக படிச்சுட்டு போகலாமாங்க. ஏன்னா படித்தபடி நில்லுன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின்கிறார், நிற்க அதற்கு தக. நீ அது மாதிரி நடக்க வேணாமாப்பா. 1330 குறளும் மனப்பாடம் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஒரே ஒரு திருக்குறளின் படி உன் வாழ்க்கையில் நடந்துட்டேன்னா போதும்னு சொல்கிறது. இவங்க அந்த அணியை சேர்ந்தவங்க. எந்த அணி அப்படின்னா, படிப்பது நடப்பதற்காக, அதன்படி நடப்பதற்காக. இவர்கள் சொல்லுகிறார்கள், இன்பமாக இருந்தால் தானே அதை படிப்பார்கள், அப்புறம் எப்படி நடப்பார்கள். இதைத்தான் இன்றைக்கி பேச போகிறாங்க. பட்டிமன்ற தலைப்பு சொல்லிட்டேன், பேச போகிற ஆட்களை இப்போ சொல்ல போகிறேன். அணி சொல்லிட்டேன். அணியில் யார் யார் பேச போகிறா அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழத்தான்னு பேச வந்திருக்கவர் யாருன்னு கேட்டால், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. விஜய் டிவியில் பார்த்துருக்கீங்களா? தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு. அதில் எங்களையே மூச்சு வாங்க வச்ச ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், சிரித்து உருளை வைத்த ஒரு ஆள், கும்பகோணம் நம்முடைய நாகமுத்து பாண்டியன் அவர்கள். இங்கே இன்புற்று மகிழத்தான் இலக்கியங்களை படிக்கிறோம் வந்திருக்கார். அவரோடு பேசுவதற்காக பழம்பெரும் நடிகை அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பல்லாண்டு காலமாக நம்முடைய இலக்கிய உலகில் பேசி வருகிற, நான் பார்க்குறப்ப அவங்க +2 யூஜி வந்துட்டிங்க. சரி, நான் அவங்கள கல்லூரியில் படிக்கிற காலத்தில் பேசுகிறதுக்கு என்கிட்ட கூட்டு பேச வைக்கணுங்கிறார் என் நண்பர் சிவகுருநாதன், திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர். அப்போ அவங்க +2 இது டிகிரி படிக்கிறப்ப பார்த்துருக்கேன். அப்போ இருந்து இன்றைக்கும் என் கூட பேச வர்றாங்க. தன்னை வளர்த்து கொண்டு BA MA MPhil PhD டாக்டரேட் பட்டங்களை பெற்று திருச்சி உரும்புதல் நிச்சயமை கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியராக விளங்கி வருகிறார். அது மட்டும் இல்லை, அவருடைய PhD டாக்டரேட் தலைப்பு என்ன தெரியுங்களா? வழக்கமாக இப்போ நான்லாம் திருவள்ளுவரை பற்றி பேசினா திருவள்ளுவர் எனக்கு பொன்னாட போற்ற மாட்டார். இவர் பாரதியாரை பற்றி பேசினா பாரதியார் இவருக்கு பொன்னாட போற்ற மாட்டார். ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, யாரை பற்றி PhD பண்ணாங்களோ அவர் இவங்களுக்கு பொன்னாட போத்தினார். யார் தெரியுங்களா? கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவருடைய கவிதைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு நாள் மதுரைக்கு பேச வந்திருந்தாங்க. அன்றைக்கி கவி பேரரசு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் வருவார், கமலஹாசன் சார் வருவார். இதெல்லாம் நீங்கள் நம்புங்க, நான் பாடி போங்க, வேறு வழி கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடாது. வாங்க போட்டோ காட்டுவேன், கையில் வச்சுருக்கேன். இப்போ இவங்க வந்த உடனே அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இவங்க நல்லா பாடுவாங்கன்னு சொன்னேன். உடனே மதுரையில் ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு தலைமையாக இருக்கிற நிகழ்ச்சியில் அவங்கள பாட சொல்லி கேட்டு தன்னுடைய கையிலேயே அவங்களுக்கு பொன்னாட போத்துனாங்க. அது மட்டும் பெரிய சிறப்பு இல்லை. இவங்களை பார்த்த உடனே கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வார்த்தை சொன்னாருங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஏமாறியே நிறமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர் மாதிரியே நிறமாக இருக்காங்களாம். என்ன நிறம்னு நான் சொல்லலை. அது நான் என்ன பண்ணுறேன், லைட்டு பயங்கரமாக போட்டுக்காங்க. இந்த 2 பேர் என்னன்னா, பின்பற்றி வாழத்தான் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இதில் முதல்ல உட்காந்துருக்கவர்
நாகர்கோயிலேருந்து வர்றார். நாகர்கோயிலுங்கிறது வேறு நாடு மாதிரி, ஏறத்தாழ 13 மணி நேரம் நேற்றே கிளம்பிட்டார். அங்கேருந்து பரப்பிட்டு வந்திருக்காரு. நல்லா பேசுவார், கல்லூரியில் தான் பணியாற்றார். அதோடு மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், தான் பெற அந்த குறைவான ஊதியத்தில் கூட கிடைக்கிற பணத்துக்குள்ள முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கான படம் கட்டுதல் என்று தொடர்ந்து செய்து வருகிற நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கார். இந்த பக்கம் ஒரு பெண்மணின்னா இந்த பக்கம் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்களும் பேராசிரியை, இவங்களும் பேராசிரியை. இவர்கள்ட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தம் போன்ற அந்த துறையில் மிகச்சிறப்பாக பயின்று தேவாரம், திருவாசகம் போன்ற நல்ல பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய பேராசிரியராக திகழக்கூடிய ஆரணி, அவர்களுக்கு சொந்த ஊர் ஆரணி. பணியாற்றுவது ஏசி சண்முகம் கல் அவர்களுடைய கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றுறாங்க. இத்தனை பெருமைகளுடைய ஆரணி மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். 4 பேரை அறிமுகப்படுத்தியாச்சு. இனி அடுத்த வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேலையாக பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு நேரம் பேசுவாங்க இதுதான். இது உங்களுக்காக சொல்கிறேன். எதுக்குன்னா, நானே இம்புட்டு நேரம் பேசுகிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. இவன் முடிச்சு இவங்க எப்போ ஆரம்பித்து நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போய் ஒன்றும் இல்லை, நேரம் கொடுத்துடலாம். அணித்தலைவர்கள் 10லேருந்து 11 நிமிஷம், சும்மா பேருக்கு சொல்கிறேன், 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்களும் 10 நிமிஷம் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன? கைதட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. 2 பேராக போகணும், சரியா? இந்தா இப்போ ஒருத்தர் கிளம்பிட்டார், அவரை ஃபாலோ பண்ணலாம். சில பேர் குபீர்னு எந்திரிச்சு என்னை பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்களில் 50 பேராக கிளம்புறது. போகிறப்போ சும்மா வரலாங்கட்டு போ, அதை பட்டிமன்றம் போட்டுக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே அவசரமாக போகணும்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு வழி சொல்லித்தர்றேன். ஒன்றும் இல்லை, உங்கள் வெறும் செல் எடுத்து அப்படியா அப்படின்ட்டு அப்படியே கிளம்பலாம். அதுக்குள்ளே 4 பேர் என்னையுமானே அப்படின்னு கேட்பாங்க, அப்படி கிளம்பலாம். முந்தா நாள் பெரம்பலூரில் ஒரு பையன் ஒரு புத்தகம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாருங்க. நான் ரொம்ப ஆர்வமாக என்ன புத்தகம்னு கேட்டேன். இது என்ன புத்தகமா? அட்டையை பாருங்கள், என் படம் இருந்துச்சுங்க. அதில் என் படம் போட்டு புத்தகம் கொடுக்கு, என்ன இருக்குன்னு, இதில் என்ன எழுதிருக்கேன்னு கேட்டேன். உங்கள் பேச்சை கேட்டு கடைசி பஸ்ஸை விட்டுட்டு விடிய பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தல்ல, அதைத்தான் எழுதியிருக்கேன். எவ்வளோ பாருங்களேன். இது மாதிரி பல்வேறு அனுபவங்களை அந்த பையன் எழுதியிருக்காருங்க. தங்கர் பச்சனுடைய பேச்சு. நான் அந்த புத்தகம் முழுக்க படிச்சிட்டேன். ஒருவேளை நமக்கு விரைவாக போக வேண்டியிருந்தாலும் போகலாம். நானே நாளை காலையில் முதல் ஃப்ளைட்டில் போய் நான் டெல்லி போக வேண்டியிருக்கு. நீங்கள் வேட்டு கவுண்டர் பண்ணி வேறு நினைச்சக்கூடாது. நாளை காலையில் நான் நேமா டெல்லியில் இருப்பேன் பெறல. அது மாதிரி உண்மையாக சொல்கிறேன். அதனால் இப்போ பேச்சாளர்கள், தலைப்பு, நேரமெல்லாம் சொல்லியாச்சு. பட்டிமன்றம் தொடங்குது. இப்போ தான் தொடங்குதா கேட்கப்படாது. இப்போ தான் தொடங்குது. இப்போ இன்புற்று மகிழத்தான் பேசுவதற்காக இவர்கள். இன்புற்று மகிழ்தல்னா யாரையாவது சிரிக்க வைக்கிறதுனா சும்மா போய் கேலி கிண்டல் பண்ணுறதுக்கு பேர் சிரிப்பு இல்லைங்க. அல்லது மற்றவங்களை நோகடிக்கிறதுக்கு பேர் சிரிப்பு இல்லை. நகையுள்ளும் இன்னா திருவள்ளுவர் சொல்கிறாரு. நீ நகைச்சுவை சொல்கிற போது கூட ஒருத்தர் குத்தி காட்டுற மாதிரி சொல்லாத. 10 பேர் நிற்கிற இடத்துல 9 பேர் சிரித்து ஒரு ஆள் கவலைப்பட்டான்னா அது ஜோக்கே கிடையாதுங்க. அமங்கலம் இல்லாமல், ஆபாசம் இல்லாமல், பிறர் மனம் நோகாமல் யார் நகைச்சுவை சொல்லுகிறார்களோ அவர்களே சிறந்த நகைச்சுவையாளர்கள். வேற ஒன்றும் வேண்டாம். இன்றைக்கி நகைச்சுவை எங்கே இருக்குதுன்னு கேட்குறேங்க. எங்கே இல்லை. செல்லு பார்க்காத ஆள் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். முந்தா நாள் ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, நேற்று நான் செல்லை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு பதிலாக ஏற்ற வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அப்புறம்னு கேட்டேன். அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துருச்சு, சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ பல பேர் வீடு வீடாக கிளம்புறாங்க. எப்படி இன்றைக்கி நடக்குதா இல்லையா? நீங்கள் ஆளை பிடிச்சி பேச முடியுதா?
பிள்ளைகள்கிட்ட பேச முடியுதா? எல்லாரும் செல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு மேலே என்ன? கஷ்டம் வந்தால் சிரிக்க சொல்கிறார் திருவள்ளுவர். நான் கஷ்டப்படுற போதும் சிரிச்சிருக்கேன். எப்படின்னு கேட்குறீங்களா? போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு சென்னையில் பெருமழை பெஞ்சு ஒரு கல்யாணத்துக்கு போய் மாட்டிக்கிட்டேன். நான் மதுரைக்காரன். சென்னையில் போய் பயங்கர வெள்ளத்தில் மாட்டி, என் பொண்ணு வீடு மேடவாக்கத்தில் இருக்குது. பேர் தான் மேடவாக்கம், அது பல்லவாக்கம். கார் மிதக்குது. என் டிரைவர் விஷ்ணு அப்படியே படகு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கார் ஓட்டி படகோட்டி ஆடியாரு. கதவு வரைக்கும் தண்ணிங்க. இது எப்படா வெளியே போகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது ஒருத்தர் குறிஞ்செய்தி அனுப்புகிறேன், மெசேஜ். என்ன தெரியுமா? ஒருத்தர் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துருது. கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் போயிட்டாங்க. நானும் வாங்கிட்டேன். நினச்சி பாருங்க. இப்போ நான் பார்த்தது அந்த நேரத்தில் கூட எனக்கு சிரிப்பு வருதுன்னா என்ன சந்தோஷமாக இருக்குது. இதில் யாரையும் நம்ம கிண்டல் பண்ணவா இல்லை, நமக்கே தெரியும். அப்போ இன்புற்று மகிழ்தான் இலக்கியங்களை படிக்கிறோம் என்று பேச நம்முடைய நாகமுத்து பாண்டியன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி பேசுவேன்.